பாலபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுவாமியே சரணமையப்பா, என் குருநாதரே சரணமையப்பா, குருவின் குறை தீர்த்தவரே சரணமையப்பா. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கெல்லாம் குருமார்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் மிக முக்கியம். எந்த ஒரு சுவாமியும், எந்த ஒரு மலைக்கு செல்கின்ற சுவாமியும் தனியாக மலைக்கு செல்ல மாட்டார்கள். அது மிகவும் அரிது. அப்படி தனியாக செல்பவர்கள் ஒரு 40-50 முறை மலைக்கு சென்று வந்தவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சுவாமிகள் தான் தனியாக மலைக்கு செல்வார்கள். மற்றபடி சபரிமலைக்கு செல்பவர்கள் பெரும்பாலும் ஒரு 99% பேர் குருமார்களை துணை கொண்டு மலைக்கு செல்வார்கள். சபரிமலை வழிபாட்டிலேயே மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஷயம். குருவின் சொல்படி கேட்பது, குருவின் சொல்படி நடப்பது. இதுதான் காரணம். ஒரு 80-90 வருடங்களுக்கு முன்பு சபரிமலை மிக மிக அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினாலே இந்த குருசாமிமார்களோடு செல்கின்ற சாமிமார்கள் இந்த குருவை விட்டு பிரியவே மாட்டார்கள். ஏனென்றால் குரு அவர்களுக்குத்தான் பாதை தெரியும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னால் செல்பவர்கள் அவர்கள் சென்ற வழியிலே நாம் சென்றால் நமக்கு எந்த தீங்கும் கிடையாது. ஒருவேளை நமக்கு முன்னால் சென்றவர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அந்த தவறிலிருந்து நாம் விலகி அவர் போல் நாம் இருக்கக்கூடாது என்பதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான சபரிமலை பயணம், இந்த சபரிமலை பயணத்தை ஆண்டுதோறும் மேற்கொள்கின்ற சாமிமார்களுக்கு தெரியும் இது எத்துணை அற்புதமானது என்பது. இறைவனோடு சத்சங்கமான வாழ்க்கையை நடத்துவதுதான் ஒரு அருமையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை நமக்கு தருவது இந்த 2 மாத காலம், கார்த்திகையும் மார்கழியும். கார்த்திகையிலே மாலை போட்டுக்கொண்டு கார்த்திகை மார்கழி தை பிறந்தவுடன் ஐயப்பனை காண மலைக்கு செல்கின்றோம். ஆகவே இந்த 2 மாதங்கள் நம்மிடம் இருக்கின்ற தீய பழக்கங்களை விட்டு இறைவனோடு கலக்க வேண்டும், இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்கின்ற ஒரே உணர்வோடு நாம் இந்த விரதத்தை மேற்கொள்கின்றோம். சத்சங்க வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னா, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பந்தத்தை உருவாக்குவதே சத்சங்கம். அதாவது நாம் ஒரு பெரிய குழப்பத்திலே இருக்கின்றோம். ஒரு முக்கியமான காரியம், இதனை செய்யலாமா வேண்டாமா என்று இருக்கும்போது நாம் கோவிலுக்கு செல்கின்றோம். தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கின்றோம். அப்போது இறைவனை நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம், இதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டு என்று. அப்போது யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டு செல்வார், தைரியமாக செய், நல்லதே நடக்கும் என்பார். இது என்ன, சாதாரணமாக அவரோடு பேசிக்கொண்டு செல்வது அல்ல, நமக்கு இறைவனிடம் கட்டளை இது. அதுதான் இறைவன் நமக்கு அவர் மூலம் கொடுக்கின்ற உத்தரவு. அதுபோலத்தான் செய்யக்கூடாத காரியத்தை நாம் செய்ய முயலும் போது அதையும் இறைவன் ஏதாவது ஒரு வடிவிலே வந்து தடுத்தும் விடுவார். இதனை நாம் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ அவர் பேசுகின்றார், இவர் பேசுகின்றார் என்று நினைக்காமல் இறைவன் நமக்கிட்ட கட்டளையாக இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கு சரியாக தெரியும் என்றால், இறைவனை முறையாக சரியாக வழிபடுவோர்களுக்கு இந்த இறைவன் நமக்கு அளிக்கின்ற சமிக்கைகள் புரிந்துவிடும். ஆகவேதான் குருமார்கள் சொல்லி வைத்தார்கள் இந்த 48 நாள் மண்டல விரதம் என்று. இப்படி நாம் 48 நாள் மண்டல விரதம் இருக்கும்போது நம்மை அறியாமல் நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கின்ற தீய பழக்கங்கள் நம்மை விட்டு சாதாரணமாக விலகிவிடும்.
மறுபடியும் நாம் அவற்றிடம் செல்வதற்கு நம்முடைய மனம் அஞ்சும். அதற்கு இந்த 48 நாள் விரதம் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. யாரோ ஒருவர் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், யாரோ ஒருவர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். அவற்றை இந்த 48 நாட்களிலே நாம் விரதம் இருந்து அதனை விட்டுவிடும்போது மீண்டும் அவை நம்மை தொட்டு விடாமல் காக்க ஐயப்பன் இருக்கின்றான், குருமார்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 48 நாள் விரதத்தை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்ற விரதமானது நம்முடைய தலைமுறைக்கே புண்ணியத்தை சேர்க்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. அதேபோல் சபரிமலைக்கு செல்கின்ற போது ஐயப்பனை நினைத்து கொண்டு செய்யும் காரியங்களை சத்தியம் கலந்தவையாக செய்ய வேண்டும். அதைத்தான் சத்சங்கம் என்கின்றார்கள். அவருக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஐயப்பனை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் சாமிமார்கள் மனதிலே உறுதியாக பின்பற்றி கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும். அதிக நேரத்தை நாம் இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும். அதனால்தான் மாலையிலே பஜனைகள், பூஜைகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்தார்கள். ஏனென்றால் மாலை நேரம் என்பது நம்மை மயக்கும் நேரம். அப்படிப்பட்ட நேரத்திலே இறைவனோடு நாம் ஐக்கியமானால், இறை பக்தியிலே நாம் திளைத்தால் நம் மனதிலே தீய எண்ணங்கள் வராது. ஆகவேதான் இந்த 48 நாட்களிலும் பூஜைகளிலே கலந்து கொள்ள சொன்னார்கள். ஆகவே இந்த ஐயப்ப விரதம் என்பது ஏதோ மாலை போட்டுக்கொண்டோம், மலைக்கு போனோம், அங்கு கிடைக்கின்ற அரவண பாயசத்தை வாங்கினோம், மலையிலிருந்து பம்பாவிலிருந்து வந்து அங்கே இருக்கின்ற ஊர்களிலே நாம் இந்த சிப்ஸ் போன்றவற்றை வாங்கினோம் என்று எல்லாம் இருக்காமல், ஐயப்பனை முழுமையாக நம்முடைய மனதால் சரணடைந்து விட்டால் ஐயப்பன் நமக்கு எல்லா பேறுகளையும் தருவான் என்பதுதான் உண்மை. இது சத்தியமான உண்மை. இதனை உணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் மிகவும் அதிகமான குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருந்தார். ஆனால் அவருடைய மனைவிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய குருசாமி இருந்தார் அவருடைய ஊரிலே. அந்த குருசாமியிடம் இந்த மனைவி சென்று கண் கலங்கினாள். என்னுடைய கணவரை எப்படி திருத்துவது என்றே தெரியவில்லை சுவாமி, நான் என்ன செய்வது என்று. அப்போது அந்த குருசாமி சொன்னார், மலைக்கு மாலை போட்டு என்னோடு அனுப்பு, ஐயப்பன் பார்த்து கொள்வார் அவரை என்றார். ஆனால் அந்த வருடம் அவர் மலைக்கு சென்றபோது விரத நியமங்களை சரியாக பின்பற்றவில்லை. மாலையை போட்டுக்கொண்டே இடையிலே மது அருந்தினார். இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அடுத்த வருடம் ஐப்பசி மாதம் பிறந்தவுடனேயே எப்போது கார்த்திகை பிறக்கும், மாலை போட வேண்டும் என்று தனக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு ஐப்பசி மாதத்திலேயே குடிப்பதை விட்டுவிட்டார். இதையெல்லாம் அவரே என்னிடம் கூறி நான் உங்களிடம் கூறுவது, இதிலே ஒரு வார்த்தையும் பொய்கலப்பு அல்ல. ஆகவே அவர் அந்த வருடம் அப்படி முறையாக ஐப்பசி மாதமே மதுவை எல்லாம் நிறுத்திவிட்டு இறை சிந்தனையிலே ஆழ ஆரம்பித்தார். கார்த்திகையிலே மாலை போட்டு கொண்டார். தை மாதத்திலே அவர்கள் எப்போதுமே ஜோதிக்கு தான் செல்வார்கள். ஜோதி தரிசனத்துக்கு சென்று வந்தார். படிப்படியாக அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவந்த அவர் என்ன ஆனார் தெரியுமா? ஐயப்பனை பாடுகின்ற ஒரு பஜனை பாடகராக மாறினார். அவருடைய ஊரிலே அவருடைய பஜனை இல்லாமல் ஐயப்பன் பூஜை இல்லை என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்படி சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே தான் வைத்திருக்கின்ற ஒரு அரவை நிலையம், அந்த அரவை நிலையத்துக்கு அருகிலேயே ஐயப்பனை பிரதிஷ்டை செய்தார். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு யோகம். அந்த யோகத்தை ஐயப்பன் அவருக்கு அருளினார். ஆம், அவர் தன்னுடைய கைகளால் ஐயப்பனுக்கு கோவில் கட்டினார். அந்த கோவில் மிக சிறப்பாக இருக்கின்றது. இப்போது அது எந்த இடம் என்பதையெல்லாம் நிகழ்ச்சியின் இறுதியிலே சொல்கின்றேன். இப்படி ஐயப்பனை பாடுகின்ற பாடகராகவும் பஜனை பாடகராகவும்
பெரிய குருசாமியாகவும் உருவாகி பலதரப்பட்ட மக்களை மலைக்கு அழைத்து சென்றார். வருடா வருடம் 4-5 பேருந்துகளிலே அவருடைய சிஷ்யர்கள் அவரோடு மலைக்கு சென்று வந்தார்கள். இப்படி ஐயப்பனை பாடிக்கொண்டிருந்த அவர் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பஜனையிலே பாடிக்கொண்டிருக்கும் போதே தன்னுடைய உயிரை ஐயப்பனிடம் சேர்த்து கொண்டார். எப்படிப்பட்ட பாக்கியம் இது! மிகப்பெரிய பாடகர்கள் எல்லோரும் சொல்லிக் கொள்வார்கள், பாடும்போதே இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஐயப்பன் முன்னாளிலே ஒரு குடிகாரனாக இருந்த அவரை திருத்தி நல்வழிப்படுத்தி ஆன்மீக பாதையிலே அழைத்து சென்று அவரால் பலரும் ஆன்மீக பாதையிலே செல்லுகின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து இறுதியிலே அவரை பாடுகின்ற போதே ஐயன் தன்னோடு சேர்த்து கொண்டான். இதுதான் ஐயப்பன். இந்த குருசுவாமி ராஜலிங்கம் என்று பெயர் அவருக்கு. சென்னையிலே பல்லாவரத்துக்கு அருகிலே இருக்கின்ற அனகாபுத்தூர் கிராமத்திலே ஐயப்பனுக்கு அழகாக கோவில் கட்டினார். அவருடைய வழியிலே இன்று நிறைய பேர் மலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு செல்கின்றார்கள். எதற்கு இதனை நான் உதாரணமாக சொல்கின்றேன் என்றால், தீய பழக்கங்கள் என்பது நம்மை ஒட்டி கொண்டு விட்டவை. எப்படி ஒரு காகம் நம்மேல் எச்சமிட்ட போது அதனை நாம் தண்ணீரால் துளைத்துக் கொள்கின்றோமோ, அதுபோல் நம்முடைய மனதிலே வந்து தானாக ஒட்டி கொள்கின்ற இது போன்ற தீய பழக்கங்களை ஐயப்பனுடைய அருளாலே நாம் துளைத்தெறியலாம். அந்த அபிஷேகனை நம்முடைய மனதிலே இருக்கின்ற மாசுகளை தீர்த்து வைக்கும், அழித்துவிடும். ஆகவே பக்தி என்பது நாம் நம்மை நெஞ்சார அவனிடம் கொடுத்து விட்டால் அவன் நமக்கு எல்லாம் தருவான். அப்படிப்பட்ட தெய்வம் ஐயப்பன். ஆகவே எல்லோரும் ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போம். ஐயப்பனை தரிசிப்போம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.